ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலில் நம்ம மணி சேவிங்ஸ், கோல்டு சேவிங்ஸ் பற்றி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம எப்படிலாம் அமௌண்ட் சேவ் பண்ணலாம், எந்தெந்த இதிலெல்லாம் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்னால் இப்போ என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எல்லோரோட லைஃப்லையும் முக்கியமான ஒன்றுங்கிறது சேவிங்ஸில் எடுத்துக்கலாம். இப்போ சேவிங்ஸுங்கிறது நம்ம சேவ் பண்ணும்போது பின்னாடி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ₹1 காயின் அதை ஒரு அசால்ட்டாக கொண்டு வைக்காமல் ₹1 அதை நம்ம பத்திரமா ஒரு சேவிங்கில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாரோட லைஃப்லேயும் முக்கியமான ஒன்று ஃபஸ்ட்டு சேவிங்ஸ். இப்போது நம்ம சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம இதை சேவ் பண்ணலாம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலாம். கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறது, நம்ம சேவிங்ஸை எடுத்து வைக்காத வரைக்கும் அந்த அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. நம்ம அதை ஒரு அமௌண்ட்டாக எடுத்து வச்சோம்னா மட்டும்தான் அது நமக்கு நம்ம சேவ் பண்ணலாம், நம்மளாலையும் முடியும், இது சேவிங்ஸில் இருக்கும். அதாவது நம்ம சேவிங்ஸில் போட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை செலவு பண்ண மனசு வராது. ஃபஸ்ட்டு ஒன்று எல்லாரோட இதுலேயுமே சேவிங்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் என்ன அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ சேலரி வாங்குகிறோம், ஃபஸ்ட்டு வீட்டில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறோம், எவ்வளோ சேலரி வாங்குகிறோம், அதில் நம்ம என்னென்ன வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பட்ஜெட் போடணும். நம்ம ரூம் ரெண்ட் ஆகட்டும், பைக் லோன் ஆகட்டும், என்னென்ன வேணாலும் நம்ம மெடிக்கல் செலவு, பெட்ரோலு, நம்மளோட எவ்வளோ செலவு வேணாலும் அதை ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டு எவ்வளோ நமக்கு செலவாகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் நோட் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் என்ன அப்படின்னா அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்னால் எப்படின்னா, இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போய் சாப்பிட்றது. அதை எப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கவங்களுக்கு ஓகே, நம்ம அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது எப்படின்னா, ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படிங்கிறது நான் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரலை. அதில் போய் வேஸ்ட்டாக அமௌண்ட்டை செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அது நமக்கு ஒரு ஹெல்த்தியும் கிடையாது, அது அன்ஹெல்த்தி தான். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, நம்ம வீட்டில் என்னென்ன வேணுமோ அதை நம்ம ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக அன்வான்ட் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணுறது. இப்போ மீஷோ, ஃப்ளிப்கார்ட், இப்போ நம்ம என்ன அப்படின்னா ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம், இப்போ நம்ம அதில் பார்க்குறோம், அது நமக்கு பிடிச்சிருக்கு, அதை நம்ம வாங்குகிறோம், அது ஒரு குறிப்பிட்ட நாள் கூட நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று வாங்குகிறோம், இப்போ இந்த ஒரு மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஏதாவது ஒன்று நம்ம பார்க்குறோம், நமக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது அதை நீங்கள் உடனே எடுத்து அதை வாங்காமல் அதை கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணி அதாவது யோசிச்சு பாருங்கள். ஒரு 20 days 30 days கழிச்சு அதை நீங்கள் பாருங்களேன், நம்ம இந்த பொருள் கண்டிப்பாக வாங்கணுமா வேண்டாம், எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக தோணும். அந்த பொருள் நமக்கு தேவைப்படாது. அதனால கண்டிப்பாக என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை ஒரு 10 டைமுக்கு யோசித்து அதுக்கப்புறம் நம்ம அதை செலவு பண்ணிக்கலாம். வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் வாங்கிக்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, அதாவது வேஸ்ட்டு செலவுனா, நம்ம காசு இருக்குது அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க பாருங்கள் யோசிக்க மாட்டாங்க, எல்லாமே டக்குன்னு ரொம்ப செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி மணியை ரொம்ப வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா சேவிங்ஸ் கோல் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, 1 இயருக்கு நம்ம இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும், 1 இயரில் நம்ம இவ்வளோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கோலாக இருக்கணும். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டிஜிகோல்டு ஆப்லேயே நம்ம கோல்டு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ சேர்க்கணும், நம்ம இந்த 1 இயர்க்குள்ளே நம்ம 1 பவுன் பக்கம் வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கோல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கோல் இருக்குது, நம்மளால் முடியும், இவ்வளோ நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் ஒரு கோல் வச்சுட்டு நம்ம இப்போ இவ்வளோ நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்ம சீக்கிரமாக சேர்த்துடலாம். இப்போ கோல் இல்லை அப்படின்னா சரி நம்ம போடுறதானே எவ்வளோ நாள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். கண்டிப்பாக நம்ம இவ்வளோ எடுக்கணும், இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு வச்சு கோல் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம சேவ் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே சேவிங்ஸ் கோல் வேணும். கண்டிப்பாக 1 இயரில் நம்ம இவ்வளோ அமௌண்ட் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், எதுவானாலும் சரி, இவ்வளோ 1 இயரில் நம்ம இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேர்க்கணும், இவ்வளோ பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கோல் வேணும். அதை ஒரு பிளான் பண்ணி நம்ம 1 இயரில் இவ்வளோ நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணிடலாம். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியலில் இப்போ என்னன்னா, இப்போ நீட்னா நமக்கு ஏதாவது நம்ம ரொம்ப நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி, அதாவது நீடுங்கும்போது நம்மளோட
வேணும், இந்த செலவெல்லாம் பண்ணி தான் ஆகணும், நம்ம இதெல்லாம் ரெண்ட் கொடுத்து தான் ஆகணும், இந்த மாதிரி இதெல்லாம் உள்ள சுச்சுவேஷனில் உள்ளதெல்லாம் நீடில் வரும். இப்போ வாண்ட் என்னென்னா, இப்போ நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் ஆசைப்படணும். இப்போது கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க அப்படின்னா நம்ம பெரிய பெரிய கார் வாங்கணும், பெரிய பெரிய பைக் வாங்கணும், நம்ம அவ்வளோ பெரிய வீடு கட்டணும், அந்த மாதிரி இதெல்லாம். இப்போ ரொம்ப கொஞ்சம் வசதியாக இருக்கவங்களா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி அதை யோசிக்கலாம். நமக்கு வந்துட்டு நம்மளோட, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த இதில் நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன செலவு, இப்போ இந்த செலவு நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக, அதாவது நம்மளால் முடியலை அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற நிலைமையை விட நம்ம வந்துட்டு இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு ஆடம்பர செலவு வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். 6th ஒன் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன். இப்போ மோட்டிவேஷன் அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, இப்போது நம்ம அமௌண்ட் வந்துட்டு நம்ம இப்போ சேவ் பண்ணுறோம், நமக்கு தெரியும், அதாவது நமக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம், நம்ம இவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணால் நம்மளால் முடியும், அதனால் நம்ம கண்டிப்பாக இனிமேல் தொடர்ச்சியாக வந்துட்டு நம்ம அமௌண்ட் வந்துட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒரு டைம் நம்ம இப்போ வந்துட்டு மணி வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். அப்போ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம இதை விட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வரும். இப்போ நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஒரு மாதம் ஒரு 5,000 அப்படி தான் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது மட்டும் கிடச்சா போதும், அந்த 5,000 மட்டும் கிடச்சா போதும், நம்ம இந்த மாதத்தை ஓட்டிடலாம், இந்த மாதத்தை ஓட்டி நம்ம எல்லாம் வாங்கிடலாம் அப்படியே நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் அதுலேயே தான் நிற்போம். அதுலேருந்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம இந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்க்கணும். இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம இன்னும் கொஞ்சம் செலவை கம்மி பண்ணி, அதாவது அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் நம்மக்கிட்ட, இப்போ மாதம் ஒரு 5,000 இருக்கிறது ஒரு 10,000 வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் 5,000க்கு போகாது. நம்ம தான் பழகிட்டோமாச்சே, 10,000க்கு நம்ம இது பண்ண நம்ம பழகியாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட அமௌண்ட் வந்துட்டு இனிமேல் நம்ம சேர்க்க தான் நம்ம செய்வோமே ஒழிய கண்டிப்பாக இனிமேல் குறையாது. அதனால கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் வேணும். நம்ம கண்டிப்பாக சேர்ப்போம், நம்மளால் முடியும், நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வேணும். அடுத்தது வந்துட்டு அமௌண்ட் சேவிங்ஸ். இப்போ இதே தான் நான் சொல்ல வர்றது இதுதான். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ என்னென்னா, ஒரு 1 ரூபி அப்படிங்கிறத வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட போய் நம்ம கடன் கேட்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்ம 1 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சின்ன அமௌண்ட்டு தானே, இது ஒரு ரூபா தானே, இது ஒரு 2 ரூபா தானேன்னு யோசிக்காமல் அந்த 1 ரூபாவை நம்ம சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் 10,000 ரூபாவாக வரும், நமக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாமே மணி சேவிங்ஸுங்கிறது வந்துட்டு எவ்வளோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இல்லாத நாள் நம்மக்கிட்ட யாருக்கிட்டையும் நம்ம போய் கை கட்டி நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம வரணும், நம்ம ரொம்ப பெரிய இதில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு நம்மளும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத வச்சு நம்ம சேவ் பண்ணணும். அப்புறம் கோல் வச்சு நம்ம சேவ் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணியே ஆகணும் இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சேவ் பண்ணணும். அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம எவ்வளோ வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி குறைக்கணும். பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த மந்த் இப்போ இவ்வளோ சேலரி வாங்குகிறோம், இதில் நம்ம எங்கெங்கே வேஸ்ட், நம்ம என்னென்ன கட்டினது போக மீதி அமௌண்ட் எங்கெங்கே வேஸ்ட்டு செலவாக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம இங்கெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு சேவிங்ஸில் போட்டுக்கலாம். இதுக்காக தான் கண்டிப்பாக எல்லாருமே பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டால் கண்டிப்பாக எல்லாமே புரியும். நம்ம அமௌண்ட் வந்துட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணணும். ஒரு கோல் வச்சு இந்த 1 இயரில் நம்ம இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணணும். எல்லாராலையுமே முடியும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸ் வந்துட்டு போட்டிருந்தேன், உண்டியல் சேவிங்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு நான் அமௌண்ட் வந்துட்டு நான் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதில் வந்துட்டு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 18,000 இருக்குது. அதாவது நோட்டு உண்டியலில் வந்துட்டு, அதாவது இந்த உண்டியல் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளோ சொல்கிறதுனா 18,000 இதில் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு காயின்ஸ் உண்டியல், இந்த காயின்ஸ் உண்டியலை வந்து நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நோட்டு உண்டியல் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி கவுண்ட் பண்ணியாச்சு. அதில் வந்து 18,000 இருக்குது. கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். எல்லாருமே அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ நம்ம சேவ் பண்ணால் மட்டும்தான் பின்னாடி நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யாரையும் நம்பி யாருக்கிட்டையும் போய் ஒரு ரூபா நம்ம கடன் இல்லாமல் வாங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்படின்னா, அமௌண்ட் சேவிங்ஸோட மெயினான விஷயம் என்ன அப்படின்னா கடன்கிறது வந்துட்டு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே அதில் சேவிங்ஸ் வந்துட்டு வந்துடும். இப்போ நம்ம கடன் இருந்தால் அப்படி தான் நம்ம அமௌண்ட் வாங்குகிறோம், நம்ம சாப்பிட்றது நம்மளோட செலவுகள் போக மீதி கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் நமக்கு இருக்கும். ஒருவேளை அந்த கடன் கொடுக்கறதுக்காகவே நம்ம வேலைக்கு போகிறோம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கடன் இருந்துச்சு
இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சேவிங்ஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அதனால் எல்லாருமே சேவ் பண்ணால் எல்லாராலையுமே கண்டிப்பாக நினச்சதை வந்துட்டு கண்டிப்பாக வாங்க முடியும். எல்லாருமே அமௌண்ட்டை வந்துட்டு சேவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேவ் பண்ணாமல் வச்சுருக்கேன், இன்ன வரைக்கும் அமௌண்ட் எதுவும் சேவ் பண்ணதில்லை, இந்த மாதிரி உண்டியலில் நான் போட்டதில்லை, இல்லை தனியாக அமௌண்ட் எடுத்து வச்சு நான் சேவ் பண்ணினாலும் அது ஏதாவது ஒரு வழியாக செலவாக போயிடுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வழியில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அமௌண்ட்டை வந்துட்டு இதை சேவிங்ஸில் இதை நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போ இந்த மாதிரி உண்டியலெல்லாம் போட்டோம்னா நம்ம வந்துட்டு எடுக்க மாட்டோம். இதில் வந்து நம்ம எடுக்க முடியாது, கீழேயும் வந்துட்டு ஓப்பன் எதுவும் இல்லை. அப்போ இதில் வந்து நம்ம அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எல்லாரும் எடுக்க முடியாது. அப்போ இது ஃபுல்லானதுக்கப்புறம் தான் நம்மளால் இது வந்துட்டு ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். அதாவது நம்ம வந்துட்டு காசு எடுத்து வைக்கிறோம், அது வேறு ஏதாவது உனக்கு வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உண்டியலில் வந்துட்டு வாங்கி சேவ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லாக் உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. லாக் உண்டியல் வாங்கி வச்சு சாவி கூட நீங்கள் எடுத்து பத்திரமா எங்கேயாவது உங்களுக்கு தெரியாத இடத்துல இது எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஓப்பன் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.